இன்றைக்கு சமைக்க போகிறது முட்டைக்கறி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 6 முட்டை அவிச்சு வச்சுது, வெங்காயம் 1, பச்சை மிளகா 1, 4 பல் பூண்டு, தக்காளி பழம் 1, வெட்டி வச்ச 2 உருளைக்கிழங்கு, 2 வெண்டைக்காய், கருவேப்பிலை, தேங்காய் பூ தேவையான அளவு, கடுகு, சோம்பு, வெந்தயம், இஞ்சி பூண்டு தேவையான அளவு, நெத்திலி பொடி, 5 கரண்டி மில் மிளகாத்தூள், புளி தேவையான அளவு, தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு. இரும்பு சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எண்ணெய் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுது அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஓகே, எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், கடுதாளிப்பு, வெந்தயம், சோம்பு போட்டுக்கலாம். நல்லா வெடிக்கணும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நெத்திலி பொடி நம்ம போட போகிறோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நெத்திலி பொடி போட்டுக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான் நெத்திலி பொடி சேர்க்குறேன். அடுத்தது வெங்காயமும் பூண்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் 1. அது நல்லா கிண்டி விடுங்க. அடுத்தது கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தக்காளி பழம் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா வேகும். தக்காளி பழம் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஓகேவா, கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன சேர்க்கணும், இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. ஓகேவா, நல்லா வெந்துச்சு பாருங்கள். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்குறோம், நம்ம வெட்டி வச்சு தக்காளி உருளைக்கிழங்க நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு முடியுங்க. ஓகே, இப்போ மூடைங்க திறக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த 60 கடரை வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மிளகாத்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இது மில்லு மிளகாத்தூள் எல்லாமே இருக்கும், எல்லாம் கலந்துருக்கோம். சீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே இதில் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை, மில்லுத்தூள் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 5 கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா வதக்க வேண்டியதான். அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா நல்லா காஞ்சிடும். அதனால் லேசாக தண்ணி ஊற்றிக்குங்க. அப்போ நல்லா எண்ணெயே நல்லா வேகும், அந்த வாடையெல்லாம் போகணும். அப்போ தான் கறி நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் அப்படியே மேலே மதுக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூளை வேக விடணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தண்ணி சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி கறி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேவா, இந்த அளவு
அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சோண்டு உப்பு, அப்புறமேல் உப்பு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லேசாக உப்பு போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு மூடாங்கி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கறி கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம். ஓகே வியூவர்ஸ், இப்போ கறி கொதிக்குது. மூடாங்கி திறந்து பார்ப்போம். கறி கொதிக்குது. இந்த அளவுக்கு இப்படி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம புளி தேவையான அளவு நம்ம புளி சேர்த்துக்குவோம். புளி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. அடுத்தது வந்து தேங்காய் பால். முதல்ல நான் தேங்காய் பூ தான் காமிட்டேன் பாருங்கள். பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒன்று ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம வெண்டைக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதில் போட்டுருவோம். போட்டுட்டு ஒன்று ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மூடாங்கி போட்டு மூடுறோம். ஓகே இப்போ மூடாங்கி திறப்போம். பாருங்கள், இப்போ நல்லா கறி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கறி நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்ப நம்ம என்ன செய்கிறோம், முட்டை சேர்க்குறோம். 6 முட்டை நான் அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து 6 முட்டை சேர்த்துருக்கனால உப்பு குறைவாக தான் போட்டோம். இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துக்கிட்டேன் உப்பு கொஞ்சமாக. சேர்த்தோன்னா நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். மூடாங்கி பாருங்கள், முட்டை கறி எல்லாம் கொதிக்குது. இந்த தருணத்தை நம்ம என்ன செய்யணும், இறக்கிடலாம். சரியான முட்டை கறி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.